தெங்கு ஜப்ருல் மற்றொரு கட்சியில் இணைய விரும்பினால் அதனை நிராகரிக்கும் அதிகாரம் PKRக்கு உள்ளது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் ஜர்காசி தெரிவித்துள்ளார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சருக்கு தான் எந்த கட்சியில் சேர வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது என்பதை அவர் ஒப்புக்கொண்டாலும் இந்த பிரச்சனையை கையாள்வதில் PKR முதுகெலும்பு கொண்ட கட்சியாக இருக்க வேண்டும் என்று புவாட் தெரிவித்தார். தெங்கு ஜப்ருல் PKRல் சேர்வது உண்மையாக இருந்தால் அம்னோ உறுப்பினர்கள் இதை பற்றி எதுவும் செய்ய முடியாது என்பதால் வருத்தப்படலாம். ஆனால் PKR தான் குற்றம் செய்ததாக கருதப்படும். PKR கட்சிக்கு அதன் கூட்டாளிகளை மதிக்கும் தார்மீக முதுகெலும்பு இருந்தால், குறிப்பாக ஒற்றுமை அரசாங்கத்துக்குள் ஒற்றுமை என்ற கொள்கையின் கீழ் அவரை நிராகரிக்கும் அதிகாரம் கட்சிக்கு உள்ளது என்று அவர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். தெலங்கானாவில் அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை பெய்யும் என்றும் இதனால் அம்மாநிலத்தில் 3வது முறையாக வெள்ளப் பேரிடர் ஏற்படலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. கெமாமான், பெசூட், செத்தியு, உளு திரங்கானு ஆகிய நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. அந்நகரங்கள் அனைத்தும் பிரதான ஆற்று படுகைகளில் இருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அமைந்துள்ளதாக திரங்கானு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹனாபியா மாட் தெரிவித்துள்ளார். கிழக்கு கரையோரத்தில் கடந்த நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் முதல் வெள்ளப் பேரிடர் ஏற்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்த மிக மோசமான வெள்ளப் பேரிடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பெரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 1.5 லட்சம் பேர் வீட்டை விட்டு வெளியேறினர். அதன் பின்னர் கடந்த வாரம் 2வது வெள்ளப் பேரிடர் நிகழ்ந்தது. அதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கல்வியில் பின்தங்கி விடாமல் இருப்பதை உறுதி செய்ய இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் PDPR முறை இன்னும் ஏற்புடையதாக உள்ளதை கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடே சுட்டிக்காட்டினார். வெள்ளத்தின் போது கல்வி முறையில் தடை ஏற்பட்டு விடாமல் இருக்க தமது அமைச்சு கவனம் செலுத்தும் அம்சங்களில் இதுவும் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை விமானங்களுக்குள் 267 திருட்டுச் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் அதிகாரிகளிடம் புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவங்கள் தொடர்பில் 30 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமானங்களுக்குள் நடைபெறும் திருட்டுச் சம்பவங்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். போலீஸ்காரர்களின் ஆபாச சைகைக்கு ஆளான பெண்கள் அது குறித்து போலீசாரிடம் விரைந்து புகார் கொடுக்கும்படி தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் நேற்று கோரிக்கை விடுத்துள்ளார். கோலாலம்பூரில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றின் போது தம்மை நோக்கி போலீஸ் அதிகாரி ஒருவர் ஆபாச சைகை காட்டியதாக பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். அது குறித்து அந்த பெண்மணி போலீசில் புகார் கொடுக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் விசாரணை நடத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மற்ற பெண்கள் எவரும் இது போன்ற சம்பவங்களுக்கு ஆளாகி இருந்தால் அவர்களும் போலீசில் புகார் செய்ய முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மனித உரிமைகளை வலியுறுத்தி நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களை சமூக ஊடகத்தைச் சேர்ந்த அப்பெண் படமெடுத்துக் கொண்டிருந்தார். அவ்வேளையில் அவரை நோக்கி அந்த போலீஸ் அதிகாரி பல முறை ஆபாச சைகை காட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு ஜார்ஜ்டவுன் லாடாஹாங் செங்கில் நேற்று மதியம் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 வீடுகள் எரிந்து நாசமானது. மாலை 6:40 மணி அளவில் ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும் பாகான் ஜெர்மல் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து 20 நிமிடங்களில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கை தலைவர் ரவிசி அராஃபின் தெரிவித்துள்ளார். தீ விபத்திற்கான காரணம் மற்றும் மொத்த சேதத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.